Hello friends, Assalamualaikum. Welcome to Taste of Trichy. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நேந்திரம் பழம் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, pinch of salt, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிச்ச மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இட்லி மாவு. எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கோங்க. எந்தவித லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாவு பதம் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போது ஒரு 2 நேந்திரப்பழம் எடுத்துக்கலாம். ரொம்ப காயும் இல்லாமல் ரொம்ப பழுத்த பழமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற போது எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி மீடியம் சைஸ் பீசஸ் போடுங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைசஸை எடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஆயில் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 சைடும் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு டர்ன் பண்ணி விடுங்க. அதுவும் நல்லா குக் ஆகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட பழம் போலி கேரளா ஸ்பெஷல் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான எம்மியான ஸ்நாக்ஸ் ரெடி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.